எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம், என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே பேசிக்கிறேன், நீ எதுவும் டப்பிங்கில் கொடுக்க வேண்டாம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கல, கூட பேசுனா மறந்துட மாட்டோம். சரிங்க, ஒன்று ஆரம்பித்தா எல்லாமே ஆரம்பிச்சிருது. ஸோ இன்றைக்கி நம்ம இத்தனை நாள் கழிஞ்சு ஒரு வீடியோ நமக்குள்ளே வந்திருக்கோம். என்னென்ன எங்கே போகிறேன் எல்லாமே வந்து நான் காரில் தான் போகிறேன். ஸோ காரில் போக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலிப்ரிட்டி வந்திருக்காப்புல. இந்த செலிப்ரிட்டியோட இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில் எல்லாமே வாயில் வர மாட்டேங்குது. ஸோ எல்லாம் கேட்டு நான் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி ஸ்காட், ரொம்ப பேசிட்டு போக வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்காட், இப்போ நம்ம கிளம்பிட்டு கரெக்டாக நம்ம பொள்ளாச்சி பார்த்தா போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஒரு டெம்பிள் இருக்காமா. சொல்லி நிறுத்துக்கலடா, இதெல்லாம் நல்லா இல்லை. இது பர்த்டே கேர்ள்னால கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க சார்? இன்னைக்கு கரெக்டாக நைட் போயிடும்ல சென்னைக்கு. ஆமா, நான் பயந்துட்டேன் நைட்டு போயிடுவேன்ல. இன்னைக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்புறாங்களாமா. இன்னைக்கு எதுக்கு வந்தாங்கன்னா எங்களே பார்க்கலாம் வரல, ஏதோ ஒரு இது வந்து கார்ட்ஸ் பண்ணுமாமா. அந்த இதுக்கு அப்புறம் ஆடிஷனுக்கு அந்த ஒர்க்குக்கு வேண்டிதான் வந்திருக்காங்களே தவிர எங்களை பார்க்க யாரும் வரல. பணம் காசு வந்துருச்சு, மதிக்க மாட்டாங்க. உங்களை பார்த்து தானே இருக்கேன். வேற ஏதோ வரல. யார் போயிட்டு இருக்கோம்னா, அம்மா வந்து தாண்டி வந்திருக்காங்க. அம்மா வந்து தாண்டி vlogல காட்டலாம்னு நினைக்கிறேன். காட்டுங்க பாப்பா. This is my mommy. இது தேஜா அக்கா. அக்கா ஹாய் சொல்லுங்க. இவன் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அதனால நீ ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் மக்களே. அப்ப நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், அதனால ஹாய். ஸோ கூலிங் கிளாஸ்லாம் வந்து சன் 2 மேட்ச் இன் கோயம்புத்தூர். ஹவு எப்படின்னா கோயம்புத்தூர்ல சார் தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசி சரின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கிஃப்ட்லாம் தர வேண்டாம்ட்டு சரி கோயிலுக்கே போயிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். இன்னி கரெக்டாக பொள்ளாச்சிக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கு. நீ அங்கேருந்து பார்த்துட்டு எந்த கோயிலில் சொல்லியிருக்காங்க, நமக்கு அது வாய்க்கு தக்க வர மாட்டேங்குது. நல்லா இருக்கா எப்படி திருட மாதிரியே இருக்கு, மாஸ்க்கும் போட்டு கண்ணாடியும் போட்டு எப்படித்தானோ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை காக்கிட்டு சன் 2 மேட்சா. சரி, அதை பத்தி என்ன ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோட் போயிட்டு இருக்கோம். போக 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 வெயில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வெயில் வந்து கோயம்புத்தூர்ல முன்ன விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு எல்லாம் சொல்றாங்க இல்ல சென்னையை விட வந்து கோயம்புத்தூர்ல வந்து கம்மி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து கோயம்புத்தூர்ல தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எல்லா இடத்துலயும் ஒரு இது இருக்கு. எது இருக்கு? வெயில் தான். ஆனா இந்த ரோடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரோடு தான். வால்பாறை போற ரோடு போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து ரோட வந்து அப்புறமா திருப்பி காட்டுறோம். சரி, ஓகே ஃபைன். நாங்க வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கெல்லாம் என்னெல்லாம் அப்ளை பண்றோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டுல நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இருந்து வீடியோ கண்டினியூ போஸ்ட் பண்ண வருது. அப்போ கேட்கக்கூடாது, என்னடா இப்போதான் சொல்லிட்டு அப்புறம் இப்படி வரையாது. அதே நமக்கு வந்து பேசாம இருந்தா ஏதோ வந்து நோய் வாய்ப்பட்ட மாதிரியே இருக்கா. பேசினாதான் அந்த நாள் வந்து ரெகுலரா இருக்கிறோம். எதுக்கு சரி இத்தனை நாள் 2 மாசமா வீடியோவே வராம ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அது மைண்டே இல்லை. அப்படி இல்லை மைண்டே வரல. சரி ஓகே, நம்ம வீடியோவே போடாமல் இருந்தால் அப்புறம் எல்லாமே டவுன் ஆகலையே. தெரியும், யூடியூப்ல ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதனால நம்ம சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, ஒரு இது பண்ணுறாங்க சரி, வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு அது வரைக்கும் சொல்லுவேன், டே பை டே சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்க தவிர இங்கே டிக்ரீஸ் ஆகல. உனக்கு வந்து பாவம் பார்த்து அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதுனால உனக்கு கொழுப்பு. 2 மாசமா நீ வீடியோ போடாம கொழுப்பு பண்ணிட்டு. அப்படிலாம் இல்லை, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா இதான் மெத்தடு. இல்ல பாவம் பையன் வந்து காலேஜும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப அவன் தூங்குறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் வீடியோ வரல. ஸோ மன்னிச்சும் நீ வந்து பிபி ஸ்குவாட் எல்லாருமே மன்னிச்சுங்க. அவ்வளோதான்.
இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான். வண்டி ஓட்டுற லட்சணம் எப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து இவனோட வண்டி ஓட்டுற அழகெல்லாம் வந்து நான் உண்மையாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். எப்படின்னா தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வண்டி ஓட்டி பழகுற டைம்ல ஸ்பீடா போற டைம்ல போய் பார்த்து கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. வண்டியில பைக்ல உட்கார வச்சுட்டு வருவோம். டேர்னிங் ஒன்று இருக்கும், அது நார்மலான டேர்னிங் தான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், சேச்சி நான் படுக்க போட்டு திருப்புறேன், பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கோ. எனக்கு புரியல, இதே முட்டிங்க வந்து படணும் கீழே படுக்க போட்டு திருப்புறாராமா. அதுக்கப்புறம் இந்த 2 சந்துக்குள்ள நான் போன டைம் போய் அந்த 2 சந்துக்குள்ள போய் எஸ் ஆனது தெரியுமா, இதே மாதிரி நான் உன்னையும் அந்த சந்துக்குள்ள கூட்டிட்டு போறேன் பாரு. இந்த பக்கம் வண்டி வரும், இந்த பக்கம் லாரி வரும், நடுவுல விடுவான். என்னால அம்மா இருக்காங்க, எதால அடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு போய் பல விஷயம். இப்பெல்லாம் ஏதாவது பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நான் வண்டியில போனா அவங்க சொல்லுவாங்க ஸ்பீடா போனா பயப்படுவேன். நான் என் தம்பி கூட போயிருக்கேன், உங்க கூட எல்லாம் என்ன நீங்க ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மிங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பேன். அது பயமே போயிடுச்சு. இப்போ இவன் கூட போய் சரி நான் வந்து ஓகே அந்த அளவுக்கு ஸ்பீடு இந்த டைம்ல இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கணும், அந்த ஸ்பீட் லிமிட் அதெல்லாம் வந்து அவன் பக்காவா ஃபாலோ பண்ணிடுவான். அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி அந்த டைமிங்ல அவன் ஸ்லோ பண்ணி ஏத்துறது. அது நான் பின்னால யாராவது உட்காந்தாங்கன்னா அவன் பக்கா சேஃபா இருக்கும். அதான் இது வரைக்கும் வந்து கார்ல போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு ஸ்பீடா போங்க, பைக்ல போனா ஹெல்மெட் சீட் பெல்ட் போட்டிருக்கீங்கல்ல, நான் தான் போடாம இருக்கேன். அம்மா பார்த்தீங்கன்னா எங்களை சைலண்டா சிரிச்சிட்டே வரும், கேட்க பக்கம் சிரிச்சிட்டே வரும். மம்மியை காண போயிட்டாங்க. அம்மா ஆனா சொல்றதுல என் பையன் வண்டி ஓட்ட சேஃப்டி நான் வருவேன், அதனால தைரியமா உட்காந்துக்கிறேன். அம்மா அப்ரோடு கொடுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் அப்ரோடு வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, குளிச்சுல வரும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்ரோட் சார், எனக்கு தான் சொல்லல, என்ன அப்ரூவல் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே எனக்கு இல்லை. சரி ஓகே ஃபைன். வெளியெல்லாம் என்னன்னா நிறைய அக்காங்களுக்கு முன்னாடி பிறந்த மூத்தவங்களா பிறந்தா அது அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் தம்பியோட அவனோட சுயரூபம் என்னங்கிறது அந்த அக்காங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்க தம்பி என்னெல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம சேட்டை பண்ணுவாப்ல, அதை நான் மட்டும் தான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அக்காவோட குமுறல்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்க தம்பின்னு சொல்லுங்க, டேய் என்னைக்காவது ஒரு நாள் நான் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி போட்டு என்னதான் போட்டு கொடுத்தாலும் பெத்த எங்களுக்கு தெரியும் பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா தெரியும். இதுதான் அம்மாவோட பாசங்கிறது. இதுக்காக தான் ஸ்குவாட். நான் வந்து என்னன்னா பேசாம இருந்திருக்கணும். இல்லைன்னா நாங்க 2 தனியா போகும்போது மட்டும் நான் போட்டு கொடுத்துருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கு எனக்கு, அதுதான் எனக்கு தலைவலிக்கு. சரி ஓகே, அது அம்மா பையன் ரிலேஷன்ஷிப். அதை விட நம்ம என்னதான் வந்து பண்ணாலும் அது ஏன் பையன் அப்படிம்பாங்க. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு போங்க அப்படின்ற வேண்டியதான். சரி ஸ்குவாட், இப்போ வந்து நம்ம கரெக்டாக தாமரப்படத்துக்கிட்ட ரீச் ஆகி போகிற கிளம்புறாங்க. ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் வந்து ரீல்ஸு எல்லாம் இங்கேருந்து பார்த்தா மார்னிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூவில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து வெயில் அடிக்குது, சொல்லி கண்ணாடி சரி ஓகே பரவாயில்ல. அங்கே போயிட்டு எங்கேயோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஓகே ஸ்குவாட். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஆனமலை இப்படி போட்டிருக்கு. ஆனா இந்த வழியா தான் போகணும். மேப் போட்டுருக்கு பக்கம் சொல்றாங்க. நேரம் தான் போகணும். இல்லை ஸ்குவாட், டாப் ஸ்லிப்பு, ஆலயா டேமு, ஆனமலை எல்லாமே வந்து லெஃப்ட் தான் போக சொல்லியிருக்கு. இப்போ நான் இந்த லெஃப்ட் நினச்சிட்டேன், ஆனால் வர லெஃப்ட் ஆகும். கரெக்டாக தான் இருக்கு. இல்லை போர்ட்லேயும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க லெஃப்ட். பைத்தியம், அங்க லெஃப்டே கிடையாது சரியா. வீட்டுக்குள்ள போய் காரை நிறுத்தி இருப்பேன் நீ நேரம். அதுல போய் குளிக்க போறீங்களா? என்ன ரிவரு தண்ணி வருது, தண்ணி எல்லாம் வருது. ஆத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
பார் இருக்கு. ஆமாம், இந்த சைடு வந்தீங்கன்னா பசங்களுக்கு தேவையான ஜூஸ் கடை இருக்கு. ஜூஸ் குடிச்சு திரும்பவும் போகலாம். அப்படியே ஒரு மண்டக்குமார் வாங்கி அடிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருக்கும். செம்மையா இருக்குல்ல.